வணக்கம் மேம். அனிமியால என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. டைப்ஸ்னா அதோட வகைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை சரி பண்றதுக்கும் நம்ம ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் காமனா எல்லாருக்கும் இருக்கிறது வந்து அயன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அயன் சத்து கம்மியா இருக்கிறதுனால வரக்கூடிய அனீமியா. எப்போ அயன் சத்து கம்மியாகும் அப்படின்னா, அயன் சத்து உள்ள சாப்பாடை நம்ம கம்மியா எடுக்கும் போது நம்ம உடம்புல தேவையான அளவு விட்டமின்ஸும் நமக்கு தேவையான அளவு மினரல்ஸும் சாப்பாடுல இருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நம்மளோட நுரையீரலோ இதயமோ எலும்போ கிட்னியோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும் அப்படின்னு நம்ம வந்து லாஸ்ட் டைம் பார்த்தோம். எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஆள் யாருன்னா நம்மளோட ஃபுட். ஸோ நம்ம செலக்ட் பண்ண நம்ம கண்டிப்பா எல்லாரும் 3 வேளைக்கும் கரெக்டா சாப்பிடுவோம். ஆனா செலக்ட் பண்ணக்கூடிய உணவு முறைகளை மட்டும் நம்ம சரியா பண்ணிட்டோம், எதையாவது நம்ம விட்டுட்டோம், லேக்கிங்ல இருக்குது அப்படின்னா அப்போ இந்த இரும்பு சத்து கம்மியா இருக்கக்கூடிய அனீமியா வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ காமனா இரும்பு சத்து அதிகமா இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி கருவேப்பிலை, பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, அந்த பயிர் வகைகள் எடுத்துக்கிட்டா அந்த கிட்னி பீன்ஸ், கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, கருப்பு கொண்டைக்கடலை இது எல்லாத்துலயுமே அயன் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொன்னு கீரை, கீரை வகைகள் எடுத்துக்கிட்டோம்னா அகத்திக்கீரை, பசலைக்கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை எல்லா கீரையிலுமே இரும்பு சத்து இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா நம்மளோட தினசரி சமையல்ல இல்ல தினசரி உணவுகள் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறோமாங்கிறதுதான் நம்ம அந்த தவறுற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா இந்த அயன் டெபிஷியன்சி இரும்பு சத்து கம்மியா இருக்கிறதுனால வரக்கூடிய அனீமியா வந்து வந்துடும். சோ அது வந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் வருங்கிறத முன்னாடி பார்த்தோம். அடுத்தது விட்டமின் B12 டெபிஷியன்சி. சோ இந்த விட்டமின் B12 அப்படிங்கிறது அதிகமா என்ன உணவுல இருக்கு அப்படின்னா பால்லயும் பால் சார்ந்த பொருட்களையும் அதிகமா இருக்கு விட்டமின் B12. முட்டையில இருக்கு, இறைச்சியில இருக்கு, சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய எல்லா இறைச்சிலுமே, பீஃப்ல இருக்கு, மட்டன்ல இருக்கு, சிக்கன்ல எல்லாத்துலயுமே இந்த விட்டமின் B12 அப்படிங்கிற முக்கியமான விட்டமின் வந்து இருக்கு. சோ சில பேர் நான் வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டேன், இல்லைன்னா முட்டை எடுக்க மாட்டேன் அப்படின்னு போகும்போது சிலவங்க இருப்பாங்கல்ல, கம்ப்ளீட்டா நான் வெஜிடேரியன் மட்டும் தான் எடுத்துப்பேன், லைஃப்ல நான்வெஜ் இல்ல அப்படின்னு வரவங்களுக்கு காமனா இந்த விட்டமின் B12 சத்து குறைபாடுங்கிறது அந்த ஆட்கள் கிட்ட காமனா இருக்கும். அடுத்தது பிளாஸ்டிக் அனிமியா. இது என்னன்னா இந்த சிகப்பு ரத்த அணுக்களோட வடிவம் எப்படி இருக்கும்னா ஒரு ரவுண்டா இருக்கக்கூடிய ஒரு குட்டி பவுல், குட்டி சாசர் மாதிரி தான் இது இருக்கும். ஏன் அந்த மாதிரி ஒரு வடிவமைப்புல இருக்குன்னா நம்மளுடைய எல்லா ரத்த நாளங்கள், நம்ம ரத்த நாளங்கள் எல்லாமே ஒரு டியூப் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய டியூப் மாதிரி இருக்கும். சோ இந்த டியூபுக்குள்ளார டிராவல் ஆகணும் அப்படின்னா ரவுண்டா இருந்தா மட்டும்தான் டிராவல் ஆகும். ஒருவேளை இந்த சைட்ல இருக்கிற மாதிரி தட்டையா இருக்கு, இல்ல கிட்னி பீன்ஸ் ஷேப்ல இருக்கு, வட்ட வடிவத்துல இல்லாம வேற வடிவத்துல இருக்கு, ஓவல் ஷேப்ல இருக்குதுன்னா அதால அந்த டியூபுக்குள்ள டிராவல் பண்ண முடியாது. சோ டிராவல் ஆக முடியாம அது எல்லாமே ஒரே இடத்துல ஸ்டோர் ஆயிடும். எக்ஸாம்பிள், வண்டி போயிட்டு இருக்கு, ஒரு பெரிய கிரவுண்ட்ல வண்டி போகும்போது எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்ல, எங்க வேணா அந்த வண்டி போகலாம். ஆனா ஒரு குட்டி குறுக்கு சந்துல ஒரு பெரிய வண்டி போகுது, ஒரு கார் போகுது, கண்டிப்பா போக முடியாது. அந்த தெரு வந்து குட்டியா இருக்கும், நம்ம கார் பெருசா இருக்கும், இப்ப போக முடியாம அந்த இடத்துல பிளாக் ஆயிரும். அதே மாதிரி இந்த சிகப்பு ரத்த அணுக்களுடைய வடிவம் மாறி இருக்கும் பட்சத்துல இது எப்பெல்லாம் மாறி இருக்கும் அப்படின்னா நமக்கு கஞ்சனிடலாம் பிறக்கும் போதே நம்ம அம்மாக்கு, தாத்தாக்கு, பாட்டிகள்லாம் இருக்கிற மாதிரி நம்மளோட சிகப்பு ரத்த அணுக்களோட வடிவம் அந்த மாதிரி மாறி இருக்கும் போது அந்த சின்ன குறுகிய தெருவுல இந்த பெரிய சிகப்பு ரத்த அணுக்களால போக முடியாதப்ப பிளாக் ஆயிடும். நம்மளோட சிகப்பு ரத்த அணுக்களோட முக்கியமான வேலையே என்னன்னா ஆக்சிஜனை கொண்டு போறது, கொண்டு போகாது, வேலை தட்டுப்படும். சோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இதுல ஒரு டைப் தான் இந்த சிக்கிள் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கிள் செல்னா ஒரு கோடாரி மாதிரி, அந்த கோடாரி வடிவத்துல நம்மளுடைய சிவப்பு ரத்த அணுக்கள் மாறிடும். சோ நம்ம இரும்பு சத்து குறைபாடு பார்த்தோம், விட்டமின் B12 வரக்கூடிய அனீமியா பார்த்தோம். அடுத்தது அதோடைய ஷேப், அதோடைய உருவம் மாறும் போது வரக்கூடிய அனீமியா வேற. சோ நான் ஏன் இதோடைய வகைகளை பத்தி நான் இவ்வளவு டீடைலா சொல்றேன்னா அதை வச்சுதான் அடுத்தது இது நம்ம சரி பண்ண போறோம். சரியா? அடுத்தது ஹீமோலைட்டிக். லைட்டிக் அப்படின்னு என்னன்னா அழிஞ்சு போறது. நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு எலும்புல இருந்து 2.5 மில்லியன் அளவுக்கு சிகப்பு ரத்த அணுக்கள் வந்து உற்பத்தி ஆயிட்டே இருக்கும் கண்டினியூஸா. ஒரு நாளைக்கு ஒரு 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 கால் எலும்பு இவ்வளவு விஷயத்த ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு. நம்ம உடம்புல 206 எலும்பு இருக்கு, எல்லாருமே சேர்ந்து அவங்க அவங்களோட வேலைய சிகப்பு ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு, ஆனா இன்னொரு சைடு சேல்ஸ் ஆகவே இல்லை. நிறைய ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, பட் இன்னொரு சைடு வந்து நமக்கு ஒரு பந்துனாலயோ இல்ல வந்து லாக்டவுன்னாலயோ எந்த கடையும் ஓப்பன் ஆகல. சோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எங்க இருக்கும், உற்பத்தியான அதே இடத்துலயே ஸ்டோர் ஆயிருக்கும். சோ ஸ்டோர் ஆகும் போது அது அதோடைய தன்மையில இருக்காது. சோ சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸே வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் வச்சிருக்கோம், அதே மடிப்பிலேயே வச்சிருக்கும் போது கிளியும். சோ அதே மாதிரிதான் நம்மளுடைய சிகப்பு ரத்த அணுக்களுக்கும் நடக்கும். அது தன்னை தானே 120 நாளுக்குள்ளார அதோட வேலையை செய்யும். ஒரு வேலை செய்ய முடியல, ஒரே இடத்துலயே பிளாக் ஆகி இருக்கும் போது அது செல்ஃபா டிஸ்ட்ரக்ட் ஆயிட்டே இருக்கும், செல்ஃபா அழிஞ்சு போயிட்டே இருக்கும். அப்பவும் அதோட வேலையை அதால செய்ய முடியாது. அடுத்து தலசீமியான்னு சொல்லுவாங்க. இது என்ன நோய் அப்படின்னா சில பேர் நம்ம பார்த்திருப்போம், நம்ம காய்கறி வெட்டும் போது வெட்டிட்டோம்னா சில பேருக்கு 1 நிமிஷம் இல்ல மேக்சிமம் 4 நிமிஷத்துல ரத்தம் வந்து நிக்கணும். சில பேருக்கு 10 நிமிஷம் ஆனாலும் அரை மணி நேரம் ஆனாலும் ஒரு குட்டி காயமா தான் இருக்கும், ஆனா ரத்தம் நிக்கவே நிக்காது. அது ஒரு வகையான ரத்தத்துல வரக்கூடிய நோய். அதுவும்
இந்த அனீமியானால வரக்கூடிய மாற்றங்கள் தான். அடுத்தது நமக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எலும்புல ஏதாவது பிரச்சனை வருது, இல்ல நுரையீரல் ஏதாவது பிரச்சனை வருது, இல்ல மண்ணீரல்ல ஏதாவது பிரச்சனை வருது, இல்ல ஸ்டோன் இருக்கு, நம்மளோட கல்லீரல் ஏதாவது பிரச்சனை வருது, இல்ல கிட்னில ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதனாலயும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனீமியா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய. இதுதான் அனீமியாவோட வகைகள். இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.